அவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் நம்முடைய கவனங்களை திருப்புவோம். மீண்டும் மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. மிகவும் அழகான வசனம். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிச்சா இன்னும் அழகாக இருக்கும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் 1076வது பக்கம், மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிப்போம். தடைகளை ஆமென். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். மனம் திரும்புவோம். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நமக்கு முன்பாக சென்று தடைகளை நீக்கி அதில் நமக்கு ஒரு புதிய பாதை அமைத்து நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் தடைகளை நீக்கி அதில் ஒரு புதிய பாதை அமைத்து நம்மை நடத்த போகிறார். ஆமென். அவர் எப்படி நடத்த போகிறார் என்றால் தெய்வமாகவும் ராஜாவாகவும் நம்மை நடத்த போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு தெய்வமாகவும் ராஜாவாகவும் உங்களை நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். சாதாரணமாக அல்லங்க, அவர் தெய்வமாகவும் ராஜாவாகவும் நமக்கு முன் சென்று தடைகளை நீக்கி நமக்கு ஒரு பாதையை அவர் அமைத்து தருகிறார். அல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை தினந்தோறும் அறிக்கை பண்ணுங்க. என் தெய்வமே, என் ராஜாவே அப்படின்னு சொல்லி பாருங்களேன். உங்கள் தடைகள் நீக்கப்படும். உங்களுக்கு புது பாதை இயேசுவால் அமைத்து தரப்படும். அல்லேலூயா. ஆமென். மீகா 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மீகா 4:10. சீயோன் குமாரத்தியே, வேதனைப்படு. போவாய், அங்கே விடுவிக்கப்படுவாய். ஆமென். வேதம் சொல்லுது, அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பாராம். அல்லேலூயா. அவர் தெய்வம், அவர் தெய்வம். ஆமென். எப்படி மீட்கிறார்? சத்துருக்களின் கையிலிருந்து நீங்களாக்கி நம்மை மீட்கிறார். அல்லேலூயா. ஆமென். சத்துரு நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும் பொழுது வெளிப்படையாய் அவன் செய்ய மாட்டான், மறைமுகமாக தான் அவன் செய்வான். அல்லேலூயா. ஆமென். மறைவானவைகள் கர்த்தருக்கு உரியவைகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போது அவர் தெய்வமாக எப்படி நடத்துவார் என்றால், நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் மறைமுகமாகவே காரியங்களை செய்தாலும் அந்த தெய்வம் அதை பார்த்து அந்த தடையை நீக்கி நமக்கு புது பாதையை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சிருந்தா அல்லேலூயா வந்திருக்குமே. அல்லேலூயா. ஆமென். மறைமுகமாக நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் தீமைகளை உருவாக்கினாலும் தெய்வம் பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தெய்வத்தினுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அந்த தெய்வமாக அந்த தடையையும் நீக்கி நம்மை நடத்துவாராம். அல்லேலூயா. ஆமென். அடுத்து மீகா 7வது வசனம் 8வது வசனம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. நொண்டியானவனை மீதியான ஜனமாகவும் போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். ராஜாவாயிருப்பார் மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தில ஆளுகை உன்னிடத்தில் வரும். ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். அல்லேலூயா. ஆனால் இவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள்? எருசலேம் நொண்டி ஆனவளாக இருக்கிறாளாம். ஆமென். எருசலேம் எப்படி இருக்கிறா அப்படின்னா, அவள்கிட்ட பவரே இல்லை. நம்மள்கிட்டையும் பவரே இல்லை. இப்போ என்ன இல்லை?
பவரே இல்லை. இப்போ சார்ஜ் பண்ணணும். ஆமென். சார்ஜ் பண்ணுறதுக்கு யார் முக்கியம்னா ராஜா முக்கியம். அல்லேலூயா. ஆமென். ராஜா ஒரு பவர்ஃபுல் மேனாக இருந்தால் பின்னாடி இருக்கிற யாருக்கும் பயமே இல்லை. அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, மந்தையின் துருக்கமே, சியோன் குமாரத்தின் அரணே, முந்தில ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும், கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவா இருப்பாராம். சரிதான் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவர் நமக்கு வல்லமையை தந்து நம்மை வெளிப்படையாகவும் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சின்ன பிள்ளைங்க கொஞ்ச நேரம் பூஜா அமைதியாக இருக்கணும். சரியா? இந்த 3 ரோல் இருக்கு, நீங்கள் 3 பேர் தான் பேசிட்டே இருக்கிறீங்க. அமைதியாக இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்ம மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது. அப்போது தெய்வமாகவும் ராஜாவாகவும் அவர் இந்த ஆண்டில் நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா. தெய்வமாக நமக்கு மறைவாய் எத்தனை காரியங்களை சத்துருக்கள் உருவாக்கினாலும் நாம் பார்க்காமல் இருந்தாலும் தெய்வம் பார்த்து கொண்டே இருக்க போகிறார். அல்லேலூயா. அவர் பார்த்து அந்த தடைகளை நீக்கி நமக்கு புது பாதை அமைத்து கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். வெளிப்படையாக நம்மளை எதிர்க்க வர்றவங்க நம்மள்கிட்ட பவர் இல்லை, வல்லமை இல்லைன்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் நம் கூட ஒரு ராஜா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை தொடரும்போது தான் அவங்களுக்கு தெரியும் இவங்கள்ட்ட பெரிய வல்லமை இருக்குது. அல்லேலூயா. கரண்ட்டை கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் தொட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஆமென். அதுபோல் நம்ம கூட இருக்கிற ராஜாவை அவர்கள் அறிய வேண்டுமானால் நம்மை தொட்டு பார்க்கும்போது அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அப்போ தெய்வமாகவும் ராஜாவாகவும் கர்த்தர் நம்மை இந்த ஆண்டில் தடைகளை நீக்கி புது பாதை அமைத்து அவர் நடத்த போகிறார். நம்புறவங்க சத்தம் முறையில் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மீகாவின் புத்தகத்தை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மிக தீர்க்கமாக அறிவிக்கப்பட்ட புத்தகங்களில் ஒரு புத்தகம் தான் இந்த மீகாவின் புத்தகம். அல்லேலூயா. 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம், எப்பிராத்தாவில் இல்லை பெத்லகேமே, இஸ்ரவேலை ஆளப்போகும் மேசியா ராஜா உன்னிடத்துலேருந்து என்ன பண்ணுவார், தோன்றுவார்னு சொல்லி தொடர்ந்து சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ரொம்ப தீர்க்கமாக மிகவும் சமீபமாக அதில் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மிகவும் தீர்க்கமாக அறிவிக்கப்பட்ட புத்தகங்களில் ஒன்று இந்த மீகா புத்தகம். அது மாத்திரமல்ல, இந்த மீகா அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அந்த நாட்களிலே இஸ்ரவேல் நாடு 2ஆக பிரிந்திருந்தது. இஸ்ரவேல் என்றும் யூதா என்றும் பிரிந்திருந்தது. அந்த நாட்களில் சில தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சில தீர்க்கதரிசிகள் யூதாவுக்கு மாத்திரம் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆனால் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னவர்களில் இந்த மீகா ஒருவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 நாட்டுக்குமே அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட புத்தகம்தான் இந்த மீகாவுடைய புத்தகம். அல்லேலூயா. ஆமென். அப்போது இந்த புத்தகத்தில் நம்ம அறிந்து கொள்கிற ஒரு முக்கியமான விஷயம், தடைகளை நீக்கி போட ஆண்டவர் வருகிறாராம். ஆனால் தடைகள் ஏன் வருகிறது? தடைகளை நீக்குகிறதற்கு ஆண்டவர் வருகிறார். ஏன் தடைகள் வருகிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்வோமானால், தடைகள் வராமலேயே நம்மை நடத்துவதற்கு ஆண்டவரால் கூடும், தடைகள் வரும்போதும் அதை நீக்குவதற்கு ஆண்டவரால் கூடும். ஆமென். தடைகள் வராமல் பார்த்து கொண்டோமானால் இன்னும் நமக்கு நலமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த மீகாவுடைய புஸ்தகத்தில் 1, 2, 3 இந்த அதிகாரங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலும் சரி யூதாவும் சரி எவ்வளோ ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்றத மீகா தீர்க்கதரிசி ரொம்ப தெளிவாக அதில் சொல்லியிருப்பார். ஆமென். அதில் ஒரு வசனம் வாசிங்க. மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. கூப்பிடுவார்கள், பொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்து கொள்ளுவாராம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். எப்போனா ரொம்ப 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 பெரிய ஆபத்தில் கூப்பிடுவாங்களாம். ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்தில் அவர்களுக்கு மறைத்து கொள்ளுவார். ஏன் தடைகள் வந்தது என்றால்,
ஆண்டவரே தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்ளுகிற அளவிற்கு அந்த ஜனங்கள் பொல்லாத பாவங்களை செய்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் தடைகளை நீக்குவேன் என்று சொன்னது யாருக்கு தெரியுமா? பாபிலோனிலிருந்து விடுவிக்கப்பட்டு மீட்கப்பட்டு கொண்டு வருகிற ஜனங்களுக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் வரதான் செய்யும். அந்த தடைகளை ஆண்டவர் நீக்குவார். அல்லேலூயா. அதே நேரத்தில் நாமே தடையாய் மாறி போய்விடவும் கூடாது. அல்லேலூயா. இன்னும் 2 வசனங்களை வாசிங்க, ஏன் தடைகள் வருகிறது என்பதற்கு. மீகா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? என் ஜனங்கள் பூர்வம் முதல் சத்துருவை போல் எழும்பி விட்டார்கள். ஏன் தடைகள் வருகிறது? வேதம் சொல்லுது, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ? ஒரு கேள்வி எழும்பப்படுகிறது. ஆமேன். ஏன் பாவம் செய்கிறீங்க? ஏன் அக்கிரமத்தின் வழியில் போகிறீங்க? ஆமேன். அப்படின்னா கர்த்தருடைய ஆவி குறுகி போய்விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ? 2வது, அவருடைய கிரியைகள் இவைகள் தானா? அவருடைய கிரியைகள் இவைகள் தானா அப்படின்னு நினைக்கிறாங்களாம். செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? ஆமேன். செம்மையாக நடந்தால் நான் நன்மை செய்ய மாட்டேனோ? ஏன் பாவம் செய்கிறீங்க? என் ஜனங்கள் நான் உருவாக்கின ஜனங்களைப் போல இல்லாமல் பூர்வ காலம் முதல் எழும்பின சத்துருக்களைப் போல என்ன பண்ணிட்டாங்க? மாறி போய்விட்டார்கள், மாறி போய்விட்டார்கள். இதனால தான் தடைகள் என்ன பண்ணுகிறது? வருகிறது. ஆமேன். இன்னொரு வசனத்தை வாசிங்க. மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் வருவதற்கான காரணம் பலவற்றை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். இன்றைய கால நேரத்தில் அதைத்தான் நம்ம கேள்விப்பட்டோம். ஆமேன். தீமை செய்கிறவர்களாய் அல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்கிறவர்களாக என்ன பண்ணணும்? மாறணும். கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆமேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நன்மை இன்னதென்று அவர் நமக்கு அறிவித்திருக்கிறாராம். நன்மை இன்னதென்று ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை என்ன, நன்மை எப்படி செய்வது என்பதை கர்த்தர் நமக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமேன். தடைகள் ஏன் வருகிறது? மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள முடியலையே, இரக்கத்தை சிநேகித்து நியாயம் செய்ய முடியலையே, வேற எண்ணத்தை கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கிறார். ஆமேன். அப்போது தடைகள் ஏன் வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம். வேற பிசாசினாலோ மனுஷனாலோ தடைகள் வர்றது என்பது வேறு. நம்மாலே நமக்கு என்ன வரக்கூடாது? தடைகள் வரக்கூடாது. அல்லேலூயா. இந்த காலை வேளை சொல்லி கொடுத்தது போல நாம் நம்மை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். பிசாசு நம்மளை நமக்கே விரோதியாக்க பார்ப்பான். நம்மளை நமக்கே என்ன பண்ணுவான்? விரோதியாக்க பார்ப்பான். அப்போ நாம் நம்மை கட்டுப்படுத்தி கொள்வோமானால் தடைகள் என்பது வராது. அல்லேலூயா. அதே நேரத்தில் சத்துருக்களோ மனிதர்களோ நமக்கு விரோதமாய் தடைகளை உண்டாக்கினால், மீட்கப்பட்ட ஜனத்திற்கு விரோதமாய் தடைகளை உண்டாக்கும் பொழுது அந்த தடைகளை நீக்கி போட தெய்வமாகவும் ராஜாவாகவும் ஆண்டவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது பேருக்கு புரியுது? ஒன்று, நாம் நமக்கு தடையாக என்ன பண்ணிடக்கூடாது? மாறிடக்கூடாது. அப்படி இருந்தால் தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்மிடத்தில் என்ன பண்ண முடியாது? கிரியை செய்ய முடியாது. ஆனால் நாம் இரக்கம் செய்து மனத்தாழ்மையாய் நடந்து ஆண்டவர் எதிர்பார்ப்பதை செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் சத்துருக்களோ மனுஷர்களோ தடைகளை கொண்டு வருவார்கள். ஆனால் தெய்வமாகவும் ராஜாவாகவும் அவர் இறங்கி வந்து தடைகளை அவர் நீக்கி போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நாமே நமக்கு தடையாக இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நாம் நமக்கே தடையாக இருந்து விடக்கூடாது. அல்லேலூயா. நாம் மீட்கப்பட்ட ஜனங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள். கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும்
நான் பழைய வருடத்தில் சொன்னது போல ஒவ்வொரு நாளும் நமக்கு விலை கிரயத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சும்மா இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் நம்மளை மீட்கப்படுற பாடுன்றது ஆண்டவருக்கு மட்டும்தாங்க தெரியும். நம்மளை மீட்கப்படுற பாடுன்றது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமா இருக்கிறான். ஆனால் தேவ சபை கூடி வரும்போது பிசாசு குற்றம் சொல்ல வந்து நிற்கிறான். அந்த பிசாசினுடைய கையிலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் படுற பாடு ஏகப்பட்ட பாடாக இருக்குது. இல்லை நம்மளும் வேறு தப்பு செஞ்சுட்டா அவனுக்கு இன்னும் வசதியாக போயிடும். பாருங்க, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களை காப்பாற்றிட்டு வரீங்க, ஆனால் உங்களுக்கு விரோதமாகவே இங்கே என்ன பண்ணுறாங்க, பாவம் செய்கிறாங்க. இவங்களுக்கு போய் நீங்கள் எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறவனாகவும் ஆண்டவரிடத்திலிருந்து சகாயம் வருவதை தடுத்து போடுகிறவனாகவும் பிசாசு இருக்கிறான். ஆமேன். அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லணும், என் பிள்ளைங்க உண்மையாக இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க கவனமாக நடக்கிறாங்க, என் பிள்ளைங்க என்னை தவிர வேறு எதற்கும் தங்களுடைய மகிமையை கொடுக்க மாட்டாங்க, அவர்களுக்கு விரோதமாய் நீ நிற்காதேன்னு சொல்லி அவனை கடிந்து அப்புறப்படுத்தணும். அல்லேலூயா. மோசேயுடைய சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவ தூதரும் இறங்கி வருகிறார். பிசாசங்க நின்று இதை எனக்கு கொடுங்கன்னு வாதாடுறான். அப்போ தேவதூதர் சொல்கிறாரு, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அல்லேலூயா. ஆமென். மோசே ஒரு இடத்துல தவறு இருந்தாலும் மற்றபடி எல்லா இடத்துலையும் தேவனுடைய வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அதனால தான் தேவதூதர் சொல்கிறாரு, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. நம்ம ஒன்றை தவிர மற்ற எல்லாத்துலேயும் கோட்டை விட்டு நின்றா என்னங்க பண்ண முடியும்? ஆமென். இந்த புது வருடத்தில் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு நான் ஒரு நாள் தடையாக என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். என் பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் ஒரு நாள் தடையாக இருக்க மாட்டேன். என் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு நாங்கள் யாரும் தடையாக நிற்க மாட்டோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பார்வையில் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவரே, ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் தடைகளை நீக்கி போடுகிறவர் தெய்வமாகவும் ராஜாவாகவும் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் நீங்கள் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஒரு 3 முக்கியமான காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து கடந்து போக விரும்புகிறேன். ஆமென். இந்த மீகாவின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் என்பது மிக முக்கியமான அதிகாரம், மிக முக்கியமான அதிகாரம். இதற்கு முன்பின் அதிகாரங்களில் எல்லாம் ஜனங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த 4வது அதிகாரத்தில் மீட்கப்படுகிற ஜனத்திற்கென்று ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை இந்த ஆமென் வசனங்கள் சொல்லுகிறது. முதல் வாசியுங்கள், மீகா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் நீங்கி தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஓடலை, ஆண்டவர் என்ன பண்ணலை? நான் சொல்கிறது பேருக்கு புரியுது? வசனத்தை உணர்றீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கலங்க, உங்க முன்னாடி நடந்து போகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு போகிறார். அல்லேலூயா. அந்த தேவன் கேட்கிறார், நம்முடைய வாயிலிருந்து வேதமும் வசனமும் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? உங்கள் வாழ்க்கையில் தடைகள் நீங்கணும்னா சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய குடும்பத்திலிருந்து வேதமும் வசனமும் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் கூட இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உஷாராக தான் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நைட்டு போய் மீதி சர்வீஸை முடிச்சுட்டு போய் தூங்கிக்கலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டீங்க போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனமும் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகம் தோன்றி 6000 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இந்த உலகம் தோன்றி எத்தனை வருஷத்து ஆயிடுச்சு? 6000 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் இந்த வேதம் என்பது இன்றைக்கு வரைக்கும் வெளிப்படுத்தப்படுத்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? இந்த உலகம் தோன்றி பழைய ஏற்பாடு 4000 வருஷம் ஆயிடுச்சு.
புதிய ஏற்பாட்டில் சொல்கிறோம் இயேசு பிறந்து 2000 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு. கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு மேலாகி விட்டது. இன்னமும் இந்த வேதம் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்குமானால் நாம் இந்த வேதத்தை இன்னும் எவ்வளவு வேகமாய் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவன் இன்னைக்கு வசனம் சொன்ன பிள்ளைங்கள சின்ன பிள்ளைங்களாம் நல்லா சொல்லிட்டாங்க, பெரிய ஆட்கள் தான் கோட்டை விட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வசனம் வெளிப்படணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். சிறு வயதிலிருந்தே வசனம் என்ன பண்ணணும்? வெளிப்படணும். அல்லேலூயா. ஏன்னா வசனத்தை தான் கர்த்தர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். எந்த பிள்ளைங்க வாயில் வசனம் இருக்குது கர்த்தர் தேடி பார்த்துட்டே இருக்கிறார். ஆமென். அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த 2024ஆம் ஆண்டில் வந்திருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வேதமும் வேத வசனமும் என்ன பண்ணட்டும்? வெளிப்படட்டும். அல்லேலூயா. ஆமென். இதை இயேசு கிறிஸ்துவை இதற்கு உதாரணமாக வச்சு நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 33.5 ஆண்டு காலம் வாழ்ந்தார். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 33.5 ஆண்டு காலம் வாழ்ந்தார். ஆமென். அவர் பிறந்ததிலிருந்து மரிக்க போகிற வரைக்கும் அவர் வாயிலிருந்து புறப்பட்டதெல்லாம் வேத வசனங்கள் மாத்திரம்தான். இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்க. 3 நாளைக்கு பின்பு உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். வினாவவும்னா கேள்வி கேட்கவும். அடுத்த வசனம். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். அவன் தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றால் அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று. ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய 12 வயதில் ஒரு சம்பவம் நடக்குது. இயேசு கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு கூட்டி போயிட்டு அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யறதுக்காக பார்க்குறாங்க. இப்போ வழியில் வரும்போது இயேசுவை காணலை. 3 நாள் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவர் எங்கே உட்காந்துருக்காருன்னா பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் மத்தியில் உட்காந்துக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு, இல்லையே இது இப்படி வராதே அப்படின்னு அவங்களுக்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? புத்தி சொல்லிகிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை பாருங்கள், தன்னுடைய 12ஆம் வயதில் வேதத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. ஆமென். அவர் பேசுகிறத கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அவர் கேட்குற கேள்விக்கு இயேசு கிறிஸ்துக்குமே உண்டாவதாக. இங்கே இல்லாமல் எங்கேயோ போயிட்டாங்க போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அவ்வளோதான். அப்போது அந்த 12 வயதில் இயேசு கேட்குற இந்த வேதத்தின் கேள்விகளுக்கு பாஸ்டர்ஸாலே என்ன பண்ண முடியலை? பதில் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு இயேசு தன்னுடைய 12 வயதில் வேதத்தை கற்று வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இது மாத்திரம் அல்ல. ஆமென். அடுத்து வாசிங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம். இன்னைக்கு காலைல ஃபுல்லாக வாசிச்சிட்டோம், அப்படி தானே? ஊழியத்தை துவங்கும் முன் பிசாசு பேச வர்றான் இயேசுப்பா கூட. இயேசு வசனத்தையே பேசிகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்கிறாரு, மறுபடியும் போராடுறான். இன்னொரு வசனம் சொல்கிறாரு, மறுபடியும் போராடுறான். 3ஆவது வசனத்தை சொல்கிறாரு, இதுக்கு மேலே இவர்கிட்ட என்னால் என்ன பண்ண முடியாது, போராட முடியாதுன்னு சொல்லி அவரை விட்டு விலகி போனான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ இயேசு ஊழியத்தை துவங்கும் போது தன்னுடைய 30வது வயதில், 12வது வயதிலிருந்து 30வது வயதில் இப்போ மீண்டும் வசனத்தை என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். அடுத்து வாசிங்க லூக்கா 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. விரித்தபோது என் மேல் இருக்கிறார். அவர் கண்டு வாசித்தார். போதும். அல்லேலூயா. இப்போ தேவாலயத்திற்கு ஆண்டவர் போகும்போதும்
அங்கே நிறைய பேர் கூடி உட்கார்ந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து எழுந்து வசன சுருளை வாங்கி அதை வாசிக்கிறார். அல்லேலூயா. வாசித்து முடித்து விட்டு இந்த வாக்கியம் இன்று நிறைவேறிற்று அப்படின்னு சொல்றாரு. எல்லாருடைய கண்களும் அவர் மேலேயே இருக்குது. இப்போ 22வது வசனத்தை வாசிங்க. 22வது வசனம். ஆ ஆ ஆ அல்லேலூயா, ஆமென். அவருடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்பட்டதா? அந்த வசனம் கிருபை நிறைந்ததா என்ன பண்ணுது? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருது. அல்லேலூயா. கேட்குற யாவரும் ஆச்சரியப்பட்டு பிரமித்து போகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாயிலிருந்தும் வசனம் கிருபை நிறைந்ததா என்ன பண்ணணும்? வெளில வரணும். அல்லேலூயா. கேட்கிற எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக என்ன பண்ணணும்? மாறணும். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் புறப்படுகிறது? யோசித்து பாருங்க, கவனமாக. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, ஆமென். அதுக்கப்புறம் அவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு பேசுகிறாரு. அப்புறம் வேதத்தில் உபதேசங்கள் எடுத்து பேசுகிறாரு. பழைய ஏற்பாட்டில் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் மேற்கோள் காட்டி பேசுகிறாரு. மோசேயின் நியாயப்பிரமாணத்தை பேசுகிறாரு. அவருடைய வாயிலிருந்து புதிய கட்டளைகள் நியமங்கள் வருது. இதுக்கெல்லாம் காரணம் அவர் சிறு வயதிலிருந்தே வேதத்தை படிக்க கற்றுக்கொண்டதே. அல்லேலூயா, ஆமென். இந்த நல்ல ஆமென் காலை நேரத்தில் உங்களுடைய என்னுடைய வாயிலிருந்து வாழ்க்கையிலிருந்து வேதமும் வசனமும் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வேதத்தை மறந்தால் நாமும் ஆண்டவருடைய பார்வையில் மறக்கப்படுவோம், நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய பார்வையில் மறக்கப்பட்டு போய்விடுவார்கள். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119:72 வாசிங்க. சங்கீதம் 119:72. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அல்லேலூயா, ஆமென். தாவீது சொல்றான், பொண்ணு வெள்ளி இது எவ்வளவு இருந்தாலும் உங்கள் வாயிலிருந்து வர்ற ஒரு வார்த்தை எனக்கு நலம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருந்தும் வேதம் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேதத்தை நேசிப்போம், வேதத்தை வாசிப்போம், அதன்படி நடப்போம். அல்லேலூயா. உங்கள் தடைகள் எல்லாம் மாறும். ஆமென். அந்த அனுபவம் நமக்குள்ளே வரணும். வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், அதன்படி நடங்க, உங்கள் தடைகள் எல்லாம் மாறும். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சியோனிலிருந்து ஆசீர்வாதம் வரும். சியோனிலிருந்து வேற என்னெல்லாம் வரும்னு சொல்லலை, சியோனிலிருந்து வேதமும் வசனமும் வெளிப்படும். அந்த வேதமும் வசனமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அவர் சொன்ன இந்த வேதத்தை நீங்களும் நானும் எப்பொழுதும் நம்முடைய நாவில், நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தைகளில் வைத்திருக்கும் பொழுது நம்முடைய தடைகள் மாறும். தடைகளை நீக்குகிற தெய்வம், தடைகளை நீக்குகிற ராஜா நமக்கு முன்பாக நடந்து போவார். அல்லேலூயா, ஆமென். வேதம் இன்னும் அழகாக சொல்லுது, அவர் முன்னணியில் நடந்து போவாராம். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தத்திற்கு யார் முதல்ல புறப்படணும்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாராம், யூதா முதல்ல என்ன பண்ணட்டும், புறப்படட்டும்னு சொன்னாராம். அல்லேலூயா. நம்மோடு கூட இயேசுவே புறப்பட்டு வருகிறார். அல்லேலூயா. நமக்கு முன்னணியில் யார் போகிறார்னா இயேசு போகிறார். அல்லேலூயா. இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும்? இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? ஆமென். அந்த இயேசு நமக்கு முன்ன போகணும்னா வேதமும் வேத வசனமும் நமக்கு மிக மிக அவசியம். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. ரெண்டாவதாக மீகா 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள், நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கணும், விடவே கூடாது. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபை போல என்ன பண்ணிடக்கூடாது? விடவே கூடாது. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி விடாமல் இருந்த யாக்கோபை போல நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு விடவே கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவை பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் விட்டுறவே கூடாது. ஆமென். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஊரில் உடும்பு பிடி என்ன பண்ணிடணுமா, பிடிச்சிடணும். அல்லேலூயா. உடும்பு ஒரு முறை பிடிச்சா விடாது. ஆமென். அதுபோல் ஏசப்பாவை அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும். ஆமென். அவர் எப்பா நான் வேலை இருக்குது போன்னு சொன்னாலும்
என் கூட இருக்கிறத விட உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கணும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவரை விட்டு விடாது இருக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 119:1 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சத்தம் அவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ சொன்னாங்கன்றதுக்காக அல்ல, நானே அவரை அறிந்து பிடித்து கொள்வேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்கள் சொல்லணும், நான் பாஸ்டர் சொன்னதுக்காக ஏசப்பா உங்களை பிடிச்சிக்கலப்பா, நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டு பிடிச்சிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்கள் வீட்டில் போய் சொல்லுங்கள், பாஸ்டர் கூட திட்டுங்க, ஏசப்பா அவர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னதுக்காக நான் என்ன பண்ணலை, என்னை நம்புங்க ஏசப்பா, பாஸ்டர் சொன்னதுக்காக நான் உங்களை நம்பலை, நானே உங்களை நிறையா தெரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதுக்காக உங்களை நம்புகிறேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அதில் தான் ஆண்டவர் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் கேட்குறார். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். அவருடைய வேதம் என்ன சொல்லுதோ அதை அறிந்து 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 கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டிருங்கள். அல்லேலூயா. சதா காலங்களிலும் அவரை பற்றி கொண்டு அவருக்கு பிரியமாய் நடங்கள். அல்லேலூயா. ஆமென். பிலிப்பியர் 2:9 வாசிங்க பார்க்கலாம். இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். ஏன் அவரை பிடித்து கொள்ளணும்னா, உயர்த்தி முடங்கும்படிக்கு மகிமையாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தர்லினார். அல்லேலூயா. ஏன் இயேசுவை நீங்கள் விடாமல் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டுமானால், நமக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை கர்த்தர் தந்தர்லி விட்டார். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, ஆபிரகாமின் தேவனே சொல்லியிருப்பாங்க, ஈசாக்கின் தேவனே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, யாக்கோபின் தேவனேன்னு சொல்லியிருப்பாங்க, மோசேயின் தேவனே, எலியாவின் தேவனேன்னு இப்படி ஒவ்வொருத்தவங்க பேராக சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நான் உங்களுக்கு தந்து விட்டேன். அந்த நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தை தான் நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மீண்டும் மீகா 4:5 வாசிங்க. அது சொல்லப்பட்டிருக்கிறது, சகல ஜனங்களும், நல்ல கவனிங்க, அவங்க தேவன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்களா, பற்றி கொண்டிருப்பாங்களாம். ஆனால் நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு, ஆமென். நமக்கு எந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் நாமம். அவர்கள் சொல்கிற நாமத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்பற்றக்கூடாது. நமக்கு இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவர்களுடைய நாமங்களை பற்றி கொள்ளலாம். நாம் பற்றி கொள்ள வேண்டிய நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அழகாக பாடிருக்கிறாங்க, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. அதுக்கு இணை இல்லை, ஈடு இல்லை, அது இன்பமான நாமம். அந்த நாமத்தை நம்ம பிடித்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்படி பிடித்து கொள்ளும் பொழுது உங்கள் தடைகள் மாறும். அல்லேலூயா. உங்கள் தடைகளை நீக்குகிற தெய்வம் ராஜா உங்களுக்கு முன்பாக நடந்து போவார். அவர் உங்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த புதிய ஆண்டில் இன்னும் ஏசப்பாவை அதிகமாக பிடிச்சு கொள்ள போகிறேன்னு சொல்கிறீங்க? நல்லா கையை உயர்த்தி நல்ல சத்தம் முறையில் சொல்லுங்கள், நான் இன்னும் ஏசப்பாவை அதிகமாக பிடித்து கொள்வேன். பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக அல்ல, சொல்லுங்கள் என்கிட்ட பண்ண பாஸ் சொல்லுங்கள். பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக அல்ல, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏசப்பாவை பற்றி, அதனால் இன்னும் அதிகமாக பிடித்துக் கொள்வேன். அல்லேலூயா. ஆமென். நானும் சொல்லிவிடுவேன், ஏசப்பா நான் சொன்னேன்னு உங்கள் செய்யலை அப்படின்னு நான் தப்பிச்சிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போது அப்படி ஆண்டவர் என்ன பண்ணுங்க, பிடித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. மூன்றாவதும் கடைசியுமாக மீகா 4:13 13 களத்திலே சேர்ப்பார், சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி. ஆமென்.
ஆமேன். போதும். ஆண்டவர் நம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்றாரு, நான் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்த்து வைத்திருக்கிறேன். சியோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. சத்தம் வரல சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நமக்கு கர்த்தருடைய நாமம் இருக்கிறது, வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதை வைத்துக்கொண்டு நாம் எழுந்து செயல்பட ஆரம்பிச்சிடணும். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு என்னம்மா கேட்டுட்ருக்குறாங்க, வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாச்சு, தோலையும் உரிச்சாச்சு, வாயில் ஊட்டி விடணும்னு கேட்குறாங்க. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் தடையும் மாற மாட்டுது. இயேசுவும் முன்னாடி பின்னாடி சைடில் எங்கேயுமே வர மாட்டுறாரு. நான் சொல்கிறது என்ன பேருக்கு புரியுது? அல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன் ஆமேன். தடைகளும் மாற மாட்டுது, ஆண்டவரும் இருக்கிறது தெரிய மாட்டுது. ஏன்னா செயல்படணுன்ற விஷயம் வரும்போது அமைதி ஆகிடுறாங்க. ஆமேன். இல்லை தேவஜனங்களே, நாம் செயல்படணும். அல்லேலூயா. நாம் என்ன பண்ணணும்? சதமாரிலே சொல்லுங்கள், செயல்படணும். ஆமேன். ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த வருடத்தில் ஒரு ஆத்துமாவை இயேசுவுக்காக நான் ஆதாயம் செய்வேன் அப்படின்னு செயல்பட ஆரம்பிங்க. அல்லேலூயா. இந்த வருடத்தில் நான் அதிகமாக ஜெபிப்பேன், சபையில் ஜெப நேரங்கள் எப்போல்லாம் இருக்குதோ அப்போல்லாம் கலந்து கொள்வேன் அப்படி எழும்புங்க. அல்லேலூயா. ஆமேன். இந்த வருடத்தில் நான் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து உற்சாகப்பட்டிருக்கிறது போல என்னை போல ஒரு விசுவாசியை, ஒரு புதிய நபரை கிறிஸ்துவுக்குள் வளர உற்சாகப்படுத்துவேன் அப்படின்னு எழும்புங்க. அல்லேலூயா. ஊழியத்தில் எல்லா விதத்திலையும் என் பங்களிப்பும் என் உதவியும் இருக்கும். எனக்கு ஆண்டு உணர்த்தினதை நான் எழுதி வச்சு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமேன். இந்த ஊழியத்தில் என்னுடைய பங்களிப்பும் என்னுடைய உதவியும் ஆண்டவரே இருக்கும் அப்படின்னு ஆண்டவருக்காக எழும்பி பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் இன்னும் ஜெபம் பண்ணால் உங்கள் மனதில் ஆண்டவர் சொல்லுவார், இந்த விஷயத்தில் நீ சபையில் எழும்பு, இந்த விஷயத்தில் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ எழும்பு அப்படின்னு கர்த்தர் சொல்வார். ஏன்னா அவர் அரிக்கட்டுகளை களத்திலே சேர்த்து வச்சிருக்கிறாராம். அவர் அரிக்கட்டுகளை என்ன பண்ணியிருக்கிறாரு? களத்திலே சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். நீங்கள் இந்த விவசாயம் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா, அறுப்பு அறுக்கிறவங்களும் ஒருத்தர் இருப்பாங்க, போர் அடிக்கிறவங்களும் ஒருத்தர் இருப்பாங்க. நாங்களும் பண்ணியிருக்கிறோம், விவசாயம் பண்ணியிருக்கிறோம். அறுப்பு அறுக்கிறன்னு ஒன்று இருக்குது, போர் அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஆமேன். போர் அடிக்கிறவங்க சாதாரணமாக இல்லை, அந்த ஒவ்வொரு கதிர்களையும் சேர்த்து வச்சு தூக்கி என்ன பண்ணணும்? அடிக்கணும். ஆமேன். அடிக்கும்போது நெல் மணிகள் எல்லா இடத்துலையும் சிதறாமல் எந்த இடத்துல அடிக்கிறாங்களோ அந்த இடத்துல விழுற மாதிரி அடிக்கணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் எழுந்து போர் அடிக்கிறவர்களாய் மாறணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? நல்ல சத்தம் வரல சொல்லுங்களேன். நான் எழும்புவேன், நான் போர் அடிப்பேன். அல்லேலூயா. ஆமேன். வாசிங்க நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வந்து வாசிங்க. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலையில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். அடுத்த வசனம். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி கெடுத்து ஆகாரத்தை ஆகிலும் அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க கையிலிருந்து இந்த மனுஷன் ஒரு கதிரெல்லாம் பொறுக்கிட்டு வந்து இப்போ அவன் போர் அடிக்க ஆயத்தமாக இருக்கிறான். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். எல்லாத்தையும் கெடுத்து போடுறவங்க மத்தியில் ஒன்று கிடைக்கப்படுறது உண்மையானால் ஆண்டவர் தெய்வமாகவும் ராஜாவாகவும் நம்மை கெடுத்து போடுகிற எல்லா இடத்துலேருந்து நமக்கு உரியதை நம்ம கையில் என்ன பண்ணிடுறாரு? கொடுக்குறாரு. நான் சொல்கிறது பேருக்கு புரியுது? இல்லை சத்தம் வரல சொல்லுங்கள். 11வது வசனத்தை போடுங்க.
போதும். கிதியோன் இந்த மீதியானியர், அமலேக்கியர் இவங்கெல்லாம் நிலச்சலை கெடுத்து போட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அங்கிருந்தே அவன் சில கோதுமை கதிர்களை எடுத்துக்கொண்டு வந்து இப்போது ஆலையில் அதை போர் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், உட்காந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். அப்போ கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அவன் கேட்குறான், கர்த்தர் எங்கள் கூட இருந்திருந்தா இப்படிலாம் நடக்குமா, ஆமென் அப்படி கேட்குறான். ஆனால் அவன் கையில் என்ன வச்சுருக்கிறான், எல்லாருக்கும் இல்லை கோதுமை, ஆனால் இவன் என்ன பண்ணி வச்சுருக்கிறான், கையில் கோதுமை வச்சுருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஆசீர்வாதத்தை கையில் வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு என்ன செஞ்சார், என்ன நடந்துருச்சு, நாங்கள் என்ன அவருக்கு செய்யணும் அப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். இப்போ இவன்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். போரடிக்க வந்தவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் வேலையை செய்யவா அப்படின்னு கேட்டா அவனை வரமாட்டேங்கிறான். ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆமென். எப்படி தெரியுமா, ஒருத்தன் வேலைக்கு வந்துட்டான், அவன் வேலை செஞ்சதுக்கப்புறம் சம்பளம் கொடுக்காம சம்பளத்தை முன்னாடியே கொடுத்துட்டு இப்போ வேலை செய்யினா அவன் என்ன பண்ண மாட்டான். அப்படி தான் இருக்குது நம்ம கதை. நம்ம கதை எப்படி இருக்குது, சம்பளத்தெல்லாம் வாங்கிக்கிட்டோம், அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஆனால் வேலை செய்ய மாட்டோம். ஆமென். அதான் ஆண்டவர் இந்த மனுஷன்கிட்ட சொல்கிறாரு, நீ வாப்பா, நீ இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்ச, உனக்கு இதை செய்கிறது பெரிய விஷயம் இல்லை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புறது நான் இல்லை, நீயா போகலை, உன்னை அனுப்புகிறது நான், வா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் வரமாட்டேங்கிறான். ஆமென். இப்போ 16வது வசனத்தை வாசிங்க. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றான். இதோட நிப்பாட்டில்ல, அவன் இன்னும் நிறைய கன்ஃபர்மேஷன்லாம் என்ன பண்ணுறாரு, வாங்குறாரு. சொல்கிறாரு, நான் ஒரு தோலை வச்சுருப்பேன், அந்த தோளில் மட்டும் பனி பெய்யணும், பூமியில் என்ன பண்ணணும், காஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இவனை வச்சா தான் வேலை நடக்குன்னு ஆண்டவர் அதையும் செய்கிறார். அடுத்த நாள் காலையில் வந்துட்டு இப்போ சொல்கிறான், இப்போ பூமியெல்லாம் எப்படி இருக்கணும், பனினால் நனைஞ்சிருக்கணும், இந்த தோல் என்ன பண்ணியிருக்கணும், காஞ்சிருக்கணும்னு கேட்குறான். அதையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. அல்லேலூயா. இப்படிலாம் ஒன்று செஞ்சு தான் அவனை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்குது. ஆமென். ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கும் போதே, நான் இருக்கேன் ஆண்டவரே, நான் வர்றேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்லிவிடலானால் உங்கள் தடைகள் எல்லாம் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். நான் சொல்கிறது புரிஞ்சதா? எழும்புங்கள், போர் அடியுங்கள். அல்லேலூயா, ஆமென். எழும்புங்கள், ஆண்டவருக்காக செயல்பட ஆரம்பித்து விடுங்கள். அல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கிற இந்த பலத்தோட நீங்கள் ஆண்டவருக்காக செயல்படுங்கள். உங்களை அனுப்புகிறவர் அவர். ஆமென். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பார்வையில் பெருசாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ என்ன பண்ணிடுவ. ஆமென். நம்ம வாசம் அவங்களாம் வந்தாங்கன்னா ஊரையே ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல அவங்கள நீ முறியடிப்பாய், உனக்கு அந்த பலன் இருக்கிறது, உன்னை நான் அனுப்புகிறேன், நீ போ அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போல தான் நம்மிடத்தில் சொல்கிறார், நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். நம்மிடத்தில் இருக்கிற அந்த பலன் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதை நம்ம உணரணும். ஆமென். எழுந்து போரடிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். இந்த 3 விஷயத்தில் நம்ம கவனமாக இருந்தோமானால் தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போவார். மறுபடியும் மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. மீகா 2ஆம் அதிகாரம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆமென். இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்போம்.